ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேர்ன் வித் ஜிஎம்கே. நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி டிஎன்டெட் எஸ்ஜிடிக்கான ப்ரிப்பரேஷன் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு யூஜி டிஆர்பி கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. கண்டினியூஸாக நமக்கு டிஆர்பியில் இருந்து எஸ்ஜிடிக்கான செகண்டரி கிரேட் டீச்சர், அதாவது டிஎன்டெட் பேப்பர் 1 காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து என்னென்னா நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஈவினிங் தான் என்னென்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிஆர்பி வெப்சைட்டில். ஓகேவா, இதுக்கான வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மொத்தம் 1768 வேக்கண்ட் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ் வேக்கண்ட் தான் நமக்கு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு என்னென்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மோடில் அப்ளிகேஷன் வந்துட்டு எப்போனா 14/2/2024 வந்துட்டு என்னென்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைனில் நீங்கள் வந்துட்டு 14ஆம் தேதியில் இருந்து நம்ம பிப்ரவரி 14 நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 15/3. ஓகேவா, மார்ச் வரையும் வந்துட்டு நமக்கு டேட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்துட்டு எக்ஸாம் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 23 ஜூன். இதுவும் என்னென்னா டென்டேட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க, கன்ஃபார்மாக கொடுக்கல. ஆனால் மேக்ஸிமம் என்னென்னா இந்த டேட்லேயே வச்சுருவாங்க. ஓகேவா, ஸோ 23 ஜூன் 2024 வந்துட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எஸ்ஜிடிக்கு நம்ம 20லேருந்து என்னென்னா டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 350 ரூபீஸில் நம்ம வந்துட்டு 5 சப்ஜெக்ட்டும் சேர்த்து நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு எஸ்ஜிடிக்கு போடுறோம். ஸோ 350 ரூபீஸ் வரும். பார்த்திங்கன்னா 23 டெஸ்ட், அதாவது 2350 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இந்த டெஸ்ட்டில் நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நான் வந்துட்டு போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரெஜிஸ்ட்ரேஷன் போய்கிட்டு இருக்கு. அண்ட் தென் ஸோ வேக்கண்ட் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். வேறு என்ன முக்கியமான டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன். ஸோ குவாலிஃபிகேஷனில் நமக்கு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்துட்டு 53 இயர்ஸும், அதர் கேட்டகரிஸ் பார்த்திங்கன்னா 58 இயர்ஸும் நம்மளுக்கு வந்துட்டு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு என்னென்னா டிஎன்டெட் பேப்பர் 1 வித் பிஎட் வச்சு கிளியர் பண்ணவங்க, அதாவது டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் இல்லாமல் பேப்பர் 1 கிளியர் பண்ணவங்க எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நமக்கு வந்துட்டு ஒரு இது விட்டுருந்தாங்க. ஓகேவா, ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க, ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போவும் அதே தான். என்னென்னா எந்த ஒரு கேண்டிடேட்டும் நம்ம வந்துட்டு எழுத முடியாது, டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் இல்லை, எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு எழுத முடியாது. ஓகேவா, ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஹையர் செகண்டரி இருக்குது. நீங்கள் ஹையர் செகண்டரியில் அட்லீஸ்ட் என்னென்னா 50% வந்துட்டு நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ மார்க் ஸ்கோர் பண்ணிவிட்டு 2 இயர்ஸ் டிப்ளமோ எஜுகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எலிஜிபிள். அண்ட் தென் வித் என்னென்னா பேப்பர் 1 வந்துட்டு நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். ஓகேவா, ஸோ அடுத்து ஹையர் செகண்டரி வித் நீங்கள் வந்துட்டு 45% மார்க்கும் 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷனும் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் என்னென்னா நீங்கள் வந்துட்டு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன அக்கார்டன்ஸ் வித் தி என்சிடி. ஓகேவா, ஸோ இந்த இதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக என்னென்னா ஹையர் செகண்டரி வித் 50% மார்க் நீங்கள் வந்துட்டு 4 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வச்சுருக்கீங்க, அதாவது டிகிரி வித் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இருக்கும். ஓகேவா, ஸோ அவங்களும் என்னென்னா எலிஜிபிள். ஹையர் செகண்டரியில் 50% மார்க் வித் 2 இயர் நீங்கள் ஸ்பெஷல் எஜுகேஷனில் டிப்ளமோ இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்படின்னாலும் எலிஜிபிள். இல்லை நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க ப்ளஸ் என்னென்னா டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷனும் வச்சு நீங்கள் பேப்பர் 1 கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள். ஓகேவா, ஸோ இதுதான் என்னென்னா எலிஜிபிள். நீங்கள் பிஎட் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இல்லை அப்படின்னாலே நீங்கள் வந்துட்டு எலிஜிபிள் இல்லை, நீங்கள் பேப்பர் 1 கிளியர் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் இல்லை. ஓகேவா, ஸோ அதை ஆல்ரெடி நம்மளுக்கு வந்துட்டு ஜிஓ விட்டுருந்தாங்க. அது வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் இருக்குல்ல, டிப்ளமோவில் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடித்தவங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா 6 மந்த்ஸ் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்துட்டு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணும்போது வச்சுருக்கணும் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் இல்லைனா ஹையர் செகண்டரி நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அதுக்கப்புறம் டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருந்தது, இல்லை நீங்கள் டிப்ளமோ முடிக்கல நான் வந்துட்டு டிகிரி வித் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். யூஜி டிகிரி வித் டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா டெட் பேப்பர் 1 சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ நமக்கு வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வச்சுருக்கணும். தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஓகேவா, ஸோ இது எல்லாமே என்னென்னா நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அண்ட் தென் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் எலிஜிபிள். அந்த பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாமே நீங்கள் படித்த இந்த குவாலிஃபிகேஷனில் என்னெல்லாம் இருக்கோ ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்துட்டு தமிழ் மீடியமில் படித்தா மட்டும்தான் இந்த பிஎஸ்டிஎம் வந்துட்டு அப்ளிகபிள் ஆகும், இல்லை அப்படின்னா அப்ளிகபிள் ஆகாது. இப்போ வந்துட்டு நீங்கள் காலேஜ் இல்லை டிப்ளமோ மட்டும் நீங்கள் வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கீங்க, மற்றதெல்லாம் நான் தமிழ் மீடியம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எலிஜிபிள் கிடையாது
கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம் படித்தா மட்டும்தான் என்னென்னா நீங்கள் அந்த பிஎஸ்டிஎம்க்கு வந்துட்டு எலிஜிபிள். ஓகேவா? அண்ட் தென் நீங்கள் டிசபிலிட்டி இல்லை விடோவாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், எக்ஸ் சர்வீஸ்மேன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், ஒர்க் பண்ணுறீங்கன்னா என்ஓசி. ஸோ இது எல்லாமே என்னென்னா நீங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக என்னென்னா வச்சுருக்கணும். ஓகேவா? அண்ட் தென் கேரக்டர் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கணும். கேரக்டர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப் யாராட்டும் க்ரீன் இங்க் யூஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அவங்கக்கிட்ட வாங்கலாம். மேக்ஸிமம் என்னென்னா டாக்டர் கிட்ட வாங்குவாங்க, இல்லைனா இபி ஆஃபீஸில் வாங்குவாங்களே, இல்லைனா ஸ்கூலில் வந்துட்டு ஹெச்எம்கிட்ட வந்துட்டு வாங்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 600 rupees வந்துட்டு நமக்கு பிசி ஜென்ரல் கேட்டகரி எல்லாத்துக்கும், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அவங்களுக்குலாம் என்னென்னா 300 rupees வந்துட்டு ஃபீஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நீங்கள் ஒன்ஸ் எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஸ்கீம் என்ன அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்ட் ஏ கொடுத்துருவாங்க. இந்த பார்ட் ஏல வந்துட்டு மொத்தமாக 30 கொஸ்டின் வந்துட்டு இருக்கும். இந்த பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் புக்கை நல்லா தரோ பண்ணி படித்தாலே போதுமானது. இந்த 30 கொஸ்டின் ஓகேவா, 30 கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு 20 கொஸ்டினுக்கு வந்துட்டு 2 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 40 மார்க்ஸ் வந்துடும். அடுத்து லாஸ்ட்டு ஒரு 10 கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க்கு. ஸோ டோட்டலாக என்னென்னா நம்மளுக்கு 50 மார்க்ஸ் வந்துட்டு இருக்கும். இந்த 50 மார்க்ஸ்க்கு நீங்கள் 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா தான் பார்ட் ஏ வந்துட்டு எலிஜிபிள். இன்கேஸ் நீங்கள் இதை வந்துட்டு ஸ்கோர் பண்ணலை அப்படின்னா உங்களோட பார்ட் பி வந்துட்டு கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த 20ஆவது நீங்கள் எடுத்திங்கன்னா தான் உங்களோட பார்ட் பியை வந்துட்டு கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் புக்கை நல்லா தரோ பண்ணிக்கோங்க. ஏன்னா பிஇஓ ஆகட்டும், இந்த நம்மளுக்கு யூஜிடிஆர்பி ஆகட்டும், நமக்கு 10th இருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் கொஸ்டின்ஸே அங்கேருந்து தான் வந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்ட் பார்ட் பி. ஸோ பார்ட் பி நமக்கு வந்துட்டு தெரியும், நம்மளுக்கு வந்துட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப் டு த லெவல் ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட். நமக்கு சிலபஸ்லேயும் என்னென்னா 10th ஸ்டாண்டர்ட் வரை தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் 11th 12th ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேவா? இது வந்துட்டு நமக்கு 150 மார்க்ஸ், 150 கொஸ்டின்ஸ் 150 மார்க்ஸ்க்கு வந்துட்டு நம்மளுக்கு வரும். இது பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த இங்கிலீஷ், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய தமிழ், அதாவது என்ன மேஜரோ என்ன லாங்குவேஜோ அது உங்களுக்கு வந்துட்டு தெலுங்கு மலையாளம்னா இருந்தது. ஸோ மேக்ஸிமம் தமிழாக தான் இருப்போம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் இந்த 5 சேர்த்து உங்களுக்கு 30 மார்க்ஸ் வந்துச்சு. 150 மார்க்ஸ் வந்துட்டு வரும். 3 hours எக்ஸாம் இருக்கும். உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு தனியாக 1/2 hour வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மார்க்கில் நீங்கள் வந்துட்டு எலிஜிபிள், அதாவது பாஸ் அப்படின்னா என்னென்னா பாஸ் மார்க் வேணும் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 60 மார்க்ஸ் வந்துட்டு ஸ்கோர் பண்ணணும் 150க்கு. அதர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 45 மார்க்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் என்னென்னா பாஸ் மார்க். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜாப் போடுறது வந்துட்டு அந்த கட் ஆஃப் படி வந்துட்டு போட்டுருவாங்க. ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு மார்க், அந்த மார்க்கு கேட்டகரி பொறுத்து நம்மளுக்கு ரிசர்வேஷன் பொறுத்து நமக்கு வந்துட்டு ஜாப்புங்கிறது போடுவாங்க. இப்போது இது வந்துட்டு நமக்கு மீடியம் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ், இங்கிலீஷ் வந்துட்டு தமிழில் தான் வரும், இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷில் தான் வரும். ஸோ ரிமைனிங் வந்துட்டு நமக்கு பைலிங்குவல். ஸோ தமிழ்லையும் கொஸ்டின் இருக்கும், இங்கிலீஷ்லையும் கொஸ்டின் இருக்கும். மேக்ஸிமம் இங்கிலீஷ் இருக்கிறதையே நீங்கள் வந்துட்டு ரீட் பண்ணி போடுங்க. ஏன்னா அதுதான் வந்துட்டு ஃபைனலாக எடுத்துக்குவோன்னு சொல்லுவாங்க, அதனால சொல்கிறேன். அதுக்கப்புறம் மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் எல்லாமே நான் மேலே பார்த்துட்டேன். ஸோ செலெக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கிளியர் பண்ணியிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. கிளியர் பண்ணால் தான் உங்களோட ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்ட் பியை வந்துட்டு திருத்துவாங்க. ஓகேவா? ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனும் நீங்கள் கிளியர் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்கள சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் எல்லாத்தையும் கூப்பிட மாட்டாங்க. அந்த அவங்க ஆர்டர் படி ரிசர்வேஷன் படி பார்த்துட்டு மார்க் எலிஜிபிள் பார்த்துட்டு தான் என்னென்னா கூப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்டை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்ஜிடி வந்துட்டு நமக்கு இங்கிலீஷ் 1 to 10 மெட்டீரியல் இருக்குது. எல்லா கிளாஸ் 1 to 5th வந்து பார்த்திங்கன்னா எல்லா மெட்டீரியலுமே இருக்குது. அதுக்கப்புறம் 1 to 10th இங்கிலீஷ் இருக்குது. 1 to 9th தமிழ் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. 1 by 1 ரெடி பண்ணிட்டுருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. டெட் பேப்பர் 1 நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்து கிளியர் பண்ணி இப்போ எஸ்டிடி எக்ஸாம் அப்பியர் ஆகுறீங்க, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் எஸ்டிடிக்கான டெஸ்ட் பேட்ச் 20th ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.